நேரா பிளைட்ல வந்தாரு, இறங்கினாரு, கரூருக்கு வந்தாரு, மலை வளையம் வச்சாரு, நேரா கார்ல போய் பிளைட்ல ஏறி துபாய் போயிட்டார். இப்படிப்பட்டவர்கள் நாட்டை ஆள வேண்டுமா? நேற்று சுற்றுப்பயணத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர் விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் துணை முதல்வர் உதயநிதி வெளிநாட்டில் உல்லாச பயணம் மேற்கொண்டு வந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். அதே போல இப்ப கரூர்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது, உங்களுக்கு தெரிய துயரமான சம்பவம். அந்த சம்பவம் இருக்கும்போது இங்க இருக்கின்ற துணை முதலமைச்சர், முதலமைச்சருக்கு அடுத்த ரேங்கில் இருக்குது துணை முதலமைச்சர், இங்க மக்கள் என்ன பாதிக்கப்பட்டாங்க, அந்த மக்களுக்கு என்ன உதவி செய்யணும், மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க, அவருக்கு என்ன நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய அதையெல்லாம் பார்க்கல. வெளிநாட்டில் உல்லாச சுற்றுப்பயணம் போனார். இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே தனி விமானத்தில் துபாயிலிருந்து வந்து இறங்கினார். திருச்சியில் நேராக மருத்துவமனைக்கு போனார். ஒரு மலர் வளையம் வெளிச்சார், நேராக திருச்சி போய் துபாய் போயிட்டார். இவரெல்லாம் நாட்டில் துணை முதலமைச்சர் இருப்பதற்கு சரிங்களா? நியாயமா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம 41 உயிர் இழந்திருக்கிறோம். பல பேர் அந்த கூட்டத்தை நெரிசலில் அடிபட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வராங்க. அவர்களுக்கு இங்கிருந்து என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும், அவர்களுக்கு என்னென்ன வசதி செய்து கொடுக்க வேண்டும், அது செஞ்சா ஒரு நல்ல அரசுக்கு அழகு, ஒரு நல்ல துணை முதலமைச்சருக்கு அழகு, துணை முதலமைச்சருக்கு அழகு. அதை பற்றிலாம் கவலை இல்லை. நேரா பிளைட்ல வந்தாரு, இறங்கினாரு, கரூருக்கு வந்தாரு, மலை வளையம் வச்சாரு, நேரா கார்ல போய் பிளைட்ல ஏறி துபாய் போயிட்டார். இப்படிப்பட்டவர்கள் நாட்டை ஆள வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இவர் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்து, இவர் வீட்டில் ஒரு சம்பவம் இப்படி நடைபெற்றிருந்து போவாரா? போவாருங்களா? உங்க நாட்டை கூட்டு தானே ஒப்படைச்சிருக்கிறாங்க மக்கள். ஏதோ சந்தடி சாக்கில் நீங்க வந்துட்டீங்க. நீங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.